வணக்கம் SasiNisha Family. நான் உங்கள் சசி. இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல் வீடியோவை பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு முதல்ல நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. அது மாத்திரமில்லை, தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த சேனலை வந்து இடைநிறுத்தாது பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன விஷயம் சொல்ல போகிறோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து எங்களுடைய வீடியோ பாருங்கள். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இலங்கை முறைப்படி வந்து நாங்கள் மீன் சோதி வைக்க போகிறோம். மீன் சோதி அதாவது தேங்காய் பால் விட்டு நாங்கள் மீன் சோதி வைக்க போகிறோம். இந்த மீன் சோதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் சோதியில் அநேக விதமான சாப்பாடு சாப்பிடலாம். நீங்கள் இடியப்பம் சாப்பிடலாம், புட்டு சாப்பிடலாம். அநேகருக்கு இந்த மீன் சோதி பிடிக்கும். இந்த மீன் சோதியில் வைத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் அருமையாக சுவையாக இருக்கும். இந்த மீன் சோதியில் நீங்கள் பாருங்கள், அந்த மீன் சோதியை நாங்கள் அநேக சாப்பாடுகள் செய்து சாப்பாடுகள் மூலம் சாப்பிடலாம். அது வந்து சிறுவர்களுக்கும் பிடிக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், பெரியவர்களுக்கும், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் பிடிக்கும் இந்த மீன் சோதி. இந்த மீன் சோதியை நாங்கள் பாரம்பரிய முறையில் வைக்கிறோம். நீங்கள் இந்த மீன் சோதியை பாருங்கள், தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் இந்த மீன் சோதியை வைக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கும் புரியும். நாங்கள் இதை நன்றாக நாங்கள் வைத்து காட்டுகிறோம். ஒவ்வொரு என்னென்ன சாமான்கள் என்னென்ன பொருட்களை போட்டு நாங்கள் வைக்கணும்னு சொல்லி நன்றாக வைத்து பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் எப்படிப்பட்ட வீடியோக்கள் போட வேண்டும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க தொடர்ந்து நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போது நாங்கள் தேவையான பொருட்கள் பார்ப்போம். மீன் சோதி வைக்க தேவையான பொருட்கள். முதல்ல தேவையான அளவுக்கு மீன் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த மீன் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் சிறிதளவு வெங்காயம், பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, மஞ்சள்தூள், வெந்தயம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருஞ்சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, புளி வந்து நன்கு கரைத்து எடுத்திருக்க வேண்டும். அப்புறம் தேங்காய்பால். பின்பு ஒரு சட்டியில் இப்பொழுது நாங்கள் சொதி வைக்கிறது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொள்வோம். முதல்ல இந்த மீனையும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் வந்து சேர்த்து அவிய விடணும் ஃபஸ்ட்டு. அது நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா மற்ற காரியங்கள் செய்யணும். எல்லாம் அதுக்கப்புறமா நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் இதோட சேர்க்கணும். பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை எடுத்துட்டு அதுக்குள்ளே மீதி அந்த ஸ்பைசஸ் உப்பு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்துட்டு நன்கு அவிய விடணும். எல்லாத்தையும் நன்காக கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா அவியட்டும். அவியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒரு 10 நிமிஷம். மீன் நன்கு அவிந்த பின்பு மற்ற காரியங்களை பார்ப்போம். இப்போ மீன் வந்து நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இந்த நேரம் தேவையான அளவு புளியை தண்ணியோடு சேர்த்து சேர்ப்போம். இப்போ புளியும் நாங்கள் ஊற்றின அந்த புளிக்கரைசல் மீன் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கிளம்பினதுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வர விட்டுட்டு இறக்கினா ஸ்ரீலங்கன் சுவையான மீன் சோதி ரெடி. இப்போ நாங்கள் முடியும். நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பாலை நாங்கள் சேர்க்க போகிறோம். சொதி என்றாலே அது தேங்காய் பால் தான். இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர இறக்கிட்டோம்னா சரி. பாருங்கள், சொதி இப்படி தான் இருக்கும். லைட் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ மீன் சொதி ரொம்ப வடிவாக ரெடி ஆகிட்டு. இதுதான் இலங்கை மீன் சொதி. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் இலங்கை மீன் சொதி எப்படி இருக்குது.
நீங்களே இதே போல் செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.